இதுக்கு முன்னாடி வந்திருந்தா மாதாவை கிட்ட போய் தரிசனம் பண்ணியிருக்கலாம். சாப்பாடு அப்புறம் தங்குறதுக்குள்ள வேலையை நம்ம பார்க்கணும். இந்த கோயில் கண்ணினும் பூட்டியாச்சு. பிடிச்சவங்க அங்கே போய் சாப்பிட்டுட்டு தங்குறதுக்கு அனுமதிப்பாங்க. ஒரு பாதுகாப்பான இடம்தான். கொஞ்சம் டாய்லெட் வசதி இருக்குது. விட்டுக்கிட்டு தோப்பில் வந்து தங்கிடுவாங்க மத்தியான நேரத்தில். அங்கே ஒவ்வொரு லாட்ஜாக உருவாகி இப்போ வந்து வெறும் லாட்ஜோ ரூமாகவே இருக்குது. வேளாங்கண்ணி பிஸியாகவே இருக்கும். எப்போதும் செக்யூரிட்டி பழைய வேளாங்கண்ணிக்கு போகலாம். அப்போது புதுசாக வேளாங்கண்ணியில் செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு வசதி செஞ்சு கொடுத்து துடிக்க போவாங்க. இப்போலாம் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது சாதிக் வியூ. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா மாதாவை கிட்ட போய் தரிசனம் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. இனிமேல் காலையில் தான் பார்க்க முடியும். இப்போ வெளியில் நின்று பார்த்துட்டு அடுத்த வேலையான சாப்பாடு அப்புறம் தங்குறதுக்குள்ள வேலையை நம்ம பார்க்கணும். சாப்பாட்டுக்காக நம்ம ஹோட்டலுக்கு போகணும். வந்து கோயில் கேண்டீனும் இந்த டயத்தில் பூட்டியிருப்பாங்க. அங்கே போய் பார்ப்போம். இந்த கோயில் கேண்டீனும் பூட்டியாச்சு. நம்ம பெரிய பெரிய ஹோட்டலுக்கு வேணாலும் போகலாம். இல்லை பக்கத்துலேயே வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. அங்கேயும் சாப்பாடு நல்லாயிருக்கும். பிடிச்சவங்க அங்கே போய் சாப்பிட்டுட்டு ரூம் இருக்கான்னு பார்க்க போகலாம். ரூம் வந்து இருக்கலாம், இல்லாத நேரமும் இருக்கும். அப்படி ரூம் கிடைக்காவிட்டால் கூட வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ரூம் கிடைக்காவிட்டாலோ அல்லாட்டி ரூம் எடுக்கிற அளவுக்கு வசதி இல்லாதவங்களோ நம்ம கோயில்லையே வந்து இந்த சைடில் வராண்டாவிலலாம் வந்து தங்குறதுக்கு அனுமதிப்பாங்க. முன்னாடிலாம் கோயிலை சுற்றி நைட்டில் வந்து மக்கள் வந்து தங்குறதுக்கு அனுமதிச்சிருந்தாங்க. இப்போலாம் நைட்டு 9 மணிக்கு மேலே அந்த கோயில் காம்பவுண்டு உள்ளே வந்து யாரையும் தங்க விடுறதில்ல. இந்த கோயிலோட முன்பகுதியில் பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்குது. இதை சுற்றி ஒரு பாதுகாப்பான இடம்தான். கொஞ்சம் பிரைவசி தான் இருக்காது தவிர பாதுகாப்புக்கு வந்து பிரச்சனை இல்லை. பக்கத்துலேயே வந்து டாய்லெட் வசதி இருக்குது. சில கடைகள் திறந்துருக்கும். எப்போதும் செக்யூரிட்டி வந்து அங்கேயே செக்யூரிட்டி ஆஃபீஸும் இருக்குது. எப்போதும் ஒரு நல்ல பாதுகாப்பான இடம்தான். ஒரு மழை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் ரூம் கிடைக்காதவங்க மட்டும் இல்லை, மாதா கோயில் வாசலில் படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் செஞ்சுட்டு வந்துட்டு படுக்கிறவங்க கூட நிறையா பேர் இருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் அந்த கோயில் அது சார்ந்த இடங்கள் ஒரு சில பிரைவேட் இடங்கள் தான் கட்டிடங்களாக இருக்கும். மற்றபடி அதை சுற்றி உள்ள அந்த ஊரில் சுற்றி உள்ள இடங்கள்லாம் சின்ன சின்ன வீடுகளும் பெரிய பெரிய தோப்புகளுமாக இருந்துச்சு. அப்போலாம் பஸ்ஸு ட்ரெயின் வசதியெலாம் அந்தளவுக்கு இல்லை. பெரும்பாலும் வந்து பாத யாத்திரைகள் தான் வருவாங்க. அந்த பாத யாத்திரைகள் வந்து நேராக இந்த வேளாங்கண்ணி சர்ச்சில் வந்து கும்பிட்டுட்டு உடனே பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு சென்று அங்கே போய் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தோப்பில் வந்து தங்கிடுவாங்க மத்தியான நேரத்தில். அங்கே தங்கி சமைச்சி சாப்பிட்டுட்டு சாயந்தரம் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் படுத்துக்கிறவங்க படுத்துவாங்க. சிலர் வந்து கோயிலில் சுற்றி அங்கே படுத்துவாங்க. இது தான் வந்து ஆரம்ப கால நிலை. அதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு லாட்ஜாக உருவாகி இப்போ வந்து வெறும் லாட்ஜோ ரூமாகவே இருக்குது வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும். 9 மணிக்கு கோயில் மட்டும்தான் சாத்துவாங்க. அதை சுற்றி கோயிலை சுற்றி மக்கள் எப்போதுமே புழக்கத்தில் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இங்கேருந்து பழைய கோயில் போவாங்க, அப்புறம் பீச்சுக்கு போவாங்க, பஸ் ஸ்டாண்டு போவாங்க. எனி டைம் வந்து வேளாங்கண்ணி பிஸியாகவே இருக்கும். எப்போதும் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்து பாதுகாப்பாக இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நம்ம 1 மணிக்கு போனால் கூட பழைய வேளாங்கண்ணிக்கு போகலாம். அப்போது கூட முட்டி போட்டு நடந்து போகிற மக்களை பார்க்க முடியும். 2 மணிக்கு போனால் கூட நம்ம பீச்சில் வந்து கூட்டம் இருக்கும். அதுபோல் இரவு தூங்கா நகரம்னு கூட இதை சொல்லலாம் வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும். அதனால் ரூம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கவலையெல்லாம் யாரும் பட வேண்டியதில்லை. இந்த இடம்தான் புதுசாக வேளாங்கண்ணியில் கட்டியிருக்காங்க.
இயேசுநாதரோட உருவ சிலையை அப்படியே உட்காத்தி வச்சு அதுக்கு பக்கத்தில் நம்ம உட்காந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு வசதி செஞ்சு கொடுத்துருவாங்க. பட் அதையும் இப்போ சாத்திட்டாங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து பழைய கோயிலுக்கு போய் பார்க்கலாம். அங்கேயும் சாத்தியிருப்பாங்க. ஆனால் மக்கள் வந்து சுற்றி மக்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இது போல் செக்யூரிட்டிகள் வந்து இரவும் பகலும் எந்நேரமும் வந்து காவல் காத்து நிற்பாங்க. அதனால் வேளாங்கண்ணியில் பயப்படுற மாதிரி எந்த ஒரு நிகழ்வுகளும் நடக்க வாய்ப்பே இல்லை. சில நேரங்களில் பஸ் விட்டு மக்கள் இறங்கி நேராக இப்படியே தான் வருவாங்க. வரும்போது இந்த பின் கோயில் வந்து மூடி இருக்கும். அந்த முன் கோயிலை விட இதை வந்து ஃபஸ்ட்டே மூடிடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு கோயில் மூடியாச்சுன்னு நிறைய பேர் வந்து திரும்பி போய் ரூமில் தங்கிலாம் இருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இந்த சைடால் போய் முன் கோயிலை பார்க்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. எதுக்கு வந்து நம்ம மாதாக்குளம் போகலாம். இந்த நேரமும் பாருங்கள் மக்கள் வந்து மண்டிட்டு நடந்து போயிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம்லாம் ஒரு அமைதியாக சூடு இல்லாமல் ஒரு காற்றோட்டமாக போகிறது உடலுக்கும் மனசுக்கும் ஒரு ஃப்ரீயாக தான் இருக்கும். சில நேரத்தில் பார்ப்பேன் வெட்ட வெயில் 1 மணி மத்தியானம் 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் துடிக்க போவாங்க. இப்போலாம் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதே போல் கடும் மழையாக இருந்துகிட்ருக்கும். தண்ணி தேங்கி நிற்கும். அந்த தண்ணியிலையே வந்து இது போல் மண்டிட்டு போவாங்க. அங்க பிரதேசத்தில் பண்ணி போவாங்க. அதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் விட இந்த போல் நேரங்களில் போகிறது சால சிறந்தது. சரி நண்பர்களே, இதுபோல் இன்னொரு வீடியோ போடுறேன். அதையும் தொடர்ந்து பாருங்கள். பதிவுகள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்களது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.